இந்த வீடியோல புஷ் டன் ஆட்டோமேட்டாக ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்க சம் என்னன்னா L equal to W C W power R. அதாவது ஒன்றும் இல்லை, Wன்றது ஸ்ட்ரிங், Cன்றது கான்ஸ்டன்ட், W power Rன்றது இந்த Wவோட ரிவர்ஸ். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு NO அப்படின்னா ON. இப்போ இந்த இடத்துல 0 and 1 கொடுத்துருக்கறதால இந்த இடத்துல 0 and 1s மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அதாவது இப்போ 0 1 அப்படின்னா 0 1 C, 0 1ஓட ரிவர்ஸ் என்ன 1 0. அப்போ 0 1 C 1 0 அப்படின்னு இருக்கும். ஓகேப்பா? இப்போ இந்த W எப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படின்றதுக்கு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. W belongs to காம்பினேஷன்ஸ் ஆஃப் 0 and 1 இருக்கலாம். ஓகேவா? இந்த ஸ்டார் கொடுத்துருக்கிறதால ரிப்பீட்டேஷன்ஸ் ஆஃப் காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா இருக்கலாம், இன்க்ளூடிங் நல். அதாவது டபிள்யூக்கு மட்டும் நல், இந்த சிக்கு நல் கிடையாது. ஓகேவா? இப்போ இந்த டபிள்யூக்கு நல் அப்படின்றத அப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? நல் சி நல். நல் இப்போ நல் இருக்கிறது ஒண்ணுதான், இல்லைனாலும் ஒண்ணுதான். சோ இந்த சி மட்டும் இருக்குமா? ஓகே, இப்போ இதுக்கான லாங்குவேஜ் பார்க்கலாமா? ஓகே, இந்த சி மட்டும் இங்க வந்துருச்சா? நெக்ஸ்ட் இப்போ நான் இந்த டபிள்யூக்கு 0 அப்ளை பண்ணனா டபிள்யூ 0 சி, இந்த 0ஓட ரிவர்ஸ் என்ன 0 தான். சேம் இந்த டபிள்யூக்கு 1 அப்ளை பண்ணனா 1 சி, இந்த 1ஓட ரிவர்ஸ் என்ன 1 தான். சேம் இப்போ இங்க வரலாம் 1 0, இங்க இருக்கக்கூடிய சி, இந்த 1 0ஓட ரிவர்ஸ் என்ன 0 1. அதே மாதிரி 0 1 சி, 0 1ஓட ரிவர்ஸ் என்ன 1 0. அதே மாதிரி இதே மாதிரி தான் நம்ம ஃபாலோ அப் பண்ணோம். அண்ட் இதுக்கு நான் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துருக்கக்கூடிய ஸ்ட்ரிங் என்னன்னா 0 0 1 சி 1 0 0. இப்போ இதுக்கான காம்போனன்ட் diagram வரையலாமா? So that we can understand the concept and move further for transition diagram, transition function. இது எல்லாத்துக்குமே வந்து காம்போனன்ட் டயக்ராம் தான் பேசிக். இது போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை எப்படி பண்ணணும், அதுல எப்படி டயக்ராம் போடணும், எப்படி டிரான்சிஷன் ஃபங்க்ஷன் எழுதணும்ன்ற ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஓகே, நம்ம டிரான்சிஷன் காம்போனன்ட் டயக்ராம் போடலாமா? ஓகே, இப்போ என்னோட ஸ்ட்ரிங்கை கொண்டு வந்து இன்புட் டேபிள்ல லோட் பண்ணிட்டேன். எண்ட் ஆஃப் த இன்புட் டேபிள் டினோட் பண்றதுக்கு டெல்டா, டாப் ஆஃப் த ஸ்டாக் எப்பவுமே இனிஷியலா எப்படிதான் இருக்கும் Z0 அப்படின்னு இருக்கும். ஓகே, இப்போ என்னோட கரண்ட் இன்புட் என்ன 0. இப்போ 0ன்னு இந்த சிக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாத்தையுமே புஷ் பண்ணிட்டு சிக்கு வரும்போது ஐடியலா இருந்துட்டு இப்போ சிக்கு அப்புறம் வரக்கூடிய ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு எலிமெண்ட்டை பாப் பண்ணா என்னோட எண்ட் ஆஃப் த இன்புட் டேப்க்கு வந்துருவோமா? அதை தான் இங்க பண்ண போறோம். இப்போ என்னோட கரண்ட் இன்புட் என்ன 0. இப்போ இந்த 0வை என்ன பண்ணணும்? ரீட் பண்ணிட்டு இந்த ஸ்டாக் உள்ள புஷ் பண்ணணுமா? ஓகே, புஷ் பண்ணியாச்சு. இப்போ என்னோட டாப் ஆஃப் த ஸ்டாக் என்ன 0ன்னு ஆயிடுச்சு. அடுத்து என்னோட இன்புட் ஹெட் எங்க வரும்? இந்த 0க்கு வரும். ஓகே, இப்போ இந்த 0வை என்ன பண்ணும்? இந்த ஸ்டாக் உள்ள புஷ் பண்ணலாமா? ஓகே, புஷ் பண்ணியாச்சு. அடுத்து என்னோட இன்புட் ஹெட் எங்க வரும்? இந்த 1 கிட்ட வரும். ஓகே, இப்போ இந்த 1 பார்த்தோன்னே நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஸ்டாக் உள்ள புஷ் பண்ணிடலாமா? ஓகே, இப்போ என்னோட டாப் ஆஃப் த ஸ்டாக் என்னவாயிடுச்சு 1 ஆயிடுச்சு, ஏன்னா புஷ் பண்ணிட்டோம். ஓகே, அடுத்து என்னோட இன்புட் ஹெட் எங்க வந்திருக்கு? சிக்கு வந்திருக்கு. இப்போ என்னோட கரண்ட் இன்புட் என்ன சி. சியை பார்த்தோன்னே நம்ம என்ன பண்ணணும்? எதுவுமே பண்ணக்கூடாது, ஐடலா இருக்கணும். சோ ஆல்ரெடி என்ன இருந்தோ ஸ்டாக்ல அது அப்படியே தான் இருக்கும். அண்ட் டாப் ஆஃப் த ஸ்டாக் ஆல்ரெடி என்ன இருந்துச்சோ அதே தான் இருக்கும். ஓகே, அடுத்து என்னோட இன்புட் சிம்பிள் என்ன? கரண்ட் இன்புட் என்ன? இந்த 1. இந்த 1 பார்த்த உடனே டாப் ஆஃப் த ஸ்டாக்ல இருக்கக்கூடிய 1 பாப் பண்ணும். ஓகேவா? ஓகே, இதை பாப் பண்ணிட்டோம். பாப் பண்ணிட்டா இந்த இடத்துல என்ன ஆயிடும்? எப்சிலான் ஆயிடும். ஓகே, இப்போ இந்த இடத்துல எப்சிலான் இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லைனாலும் ஒண்ணுதான். சோ டாப் ஆஃப் த ஸ்டாக் என்ன? இந்த இங்க 0 ஆயிடும் அடுத்த ஸ்டெப்ல. ஓகே, அடுத்த இன்புட் என்னோட கரண்ட் இன்புட் என்ன 0. இப்போ இந்த 0 பார்த்த உடனே டாப் ஆஃப் த ஸ்டாக்ல இருக்கக்கூடிய 0வை பாப் பண்ணணுமா? அதுதான் இங்க பாப் பண்ணிருக்கோம். இங்க இருந்து 0வை பாப் பண்ணிட்டா இந்த இடத்துல எப்சிலான் ஆயிடும். ஓகேவா? இப்போ என்னோட டாப் ஆஃப் த ஸ்டாக் என்ன 0ன்னு ஆயிடும். அடுத்து என்னோட கரண்ட் இன்புட் என்ன? இங்க இருக்கக்கூடிய 0. இப்போ டாப் ஆஃப் த ஸ்டாக்ல இருக்கக்கூடிய 0வை பாப் பண்ணிடணும். பாப் பண்ணிடலாமா? ஓகே, பாப் பண்ணியாச்சு. சோ அந்த இடத்துல எப்சிலான் ஆயிடும். அடுத்து என்னோட டாப் ஆஃப் த ஸ்டாக் என்ன? டெல். அண்ட் என்னோட
ஸ்டாக்கும் என்னவாயிடுச்சு, எம்டி ஆயிடுச்சு, Z நாட் ஆயிடுச்சு. டாப் ஆஃப் த ஸ்டாக் என்ன, Z நாட். இப்போ ஸ்ட்ரிங்கும் இன்புட் டேப்லயும் எம்டி ஆகி அண்ட் ஸ்டாக்கும் எம்டி ஆயிடுச்சு அப்படின்னா என்னோட இன்புட் வந்துட்டு ப்ராப்பரா ரெகக்னைஸ் ஆயிடுச்சு, ஃபைனல் ஸ்டேட்ல ரீச் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தமா. ஸோ த இன்புட் ஸ்ட்ரிங் இஸ் accepted by finite automata, அதாவது push down automata அப்படின்னு அர்த்தம். ஓகேயா? ஓகே. நெக்ஸ்ட் டிரான்சிஷன் டயக்ராம் பார்க்கலாம். டிரான்சிஷன் டயக்ராமுக்கு காம்பனன்ட் டயக்ராம் வச்சு தான் நம்ம இந்த எக்ஸாம்பிள்ல போட போறோம். ஓகே. இனிஷியல்ல என்னோட டாப் ஆஃப் த ஸ்டாக் என்ன, Z நாட். ஓகேவா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம டிரான்சிஷன் டயக்ராமுக்கு ப்ரொசீட் பண்ணலாம். Q நாட்ன்ற ஸ்டேட்ல இருந்து 0 ஃபர்ஸ்ட் என்னோட ஸ்டார்டிங் ஸ்டேட் Q நாட். ஓகே. இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் இன்புட் சிம்பிள், கரண்ட் இன்புட் சிம்பிள் என்ன, 0. என்னோட டாப் ஆஃப் த ஸ்டாக் என்ன, Z நாட். அதாவது புஷ் ஆர் பாப் ஆப்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி. ஓகேவா? ஓகே. இப்போ இந்த 0வை நம்ம என்ன பண்ணணும்ப்பா, புஷ் பண்ணணுமா? ஸோ 0ன்ற இன்புட்டை புஷ் பண்ணு அப்படின்னு இந்த இடத்துல அதுக்கான மீனிங், இந்த இடத்துக்குள்ள 0 போட்டதுக்கான மீனிங் அதுதான். 0ன்ற இன்புட்டை ஸ்டாக்குள்ள புஷ் பண்ணு அப்படின்னு அர்த்தம். டாப் ஆஃப் த ஸ்டாக் என்ன, Z நாட். இந்த Z நாட்க்கு மேல புஷ் பண்ணு அப்படின்னு அர்த்தம். இந்த Z நாட் இருக்கா, இதுக்கு மேல 0 ஆயிடுச்சு. ஓகேப்பா. இப்போ அடுத்து என்னோட கரண்ட் இன்புட் என்னவா இருக்கும், 0வா இருக்கும். ஓகே. அடுத்து என்னோட கரண்ட் இன்புட் 0 தான் இங்க போட்டிருக்கேன். அண்ட் இது கரண்ட் ஸ்டேட்ல தான் இருக்கேன். ஓகேவா? ஏன்னா ஃபர்ஸ்ட் 0 தான் இருந்துச்சு, செகண்டும் 0 தான் வருது. ஸோ நான் லூப் ஆப்ரேஷன்களை போட்டிருக்கேன். ஓகே. இப்போ என்னோட கரண்ட் இன்புட் என்ன, 0. டாப் ஆஃப் த ஸ்டாக் என்ன ஆயிடுச்சு, 0 ஆயிடுச்சு. பிஃபோர் புஷ் அண்ட் பாப் ஆப்ரேஷன் இந்த ஸ்டெப்ல. அண்ட் இப்போ இந்த 0ன்றதை நான் என்ன பண்ணணும், ஸ்டாக்குள்ள புஷ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல 0 போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி டாப் ஆஃப் த ஸ்டாக்ல என்ன இருக்கு, 0 இருக்கு. ஸோ அதை எடுத்து எழுதியாச்சு. ஓகே. இப்போ என்னோட ஹெட் பாயிண்டர் என்ன டினோட் பண்ணோம், 1க்கு போயிடும். இப்போ என்னோட கரண்ட் இன்புட் என்ன, 1. ஓகே. 1 எடுத்து எழுதியாச்சு கரண்ட் இன்புட். டாப் ஆஃப் த ஸ்டாக் என்னவா இருக்கு இப்போ, 0. அடுத்து என்னோட என்ன ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும், நான் இங்க 1 புஷ் பண்ணணும் ஸ்டாக்குள்ள. ஸோ இங்க 1 கொடுத்துருக்கேன். அண்ட் எதுக்கு மேல புஷ் பண்ணணும், இந்த 0க்கு மேல புஷ் பண்ணணும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் என்னோட கரண்ட் இன்புட் என்னவாயிடும், சி ஆயிடும். சிக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், ஐடியலா இருக்கணும் இல்லையா? அதுதான் இப்ப இங்க பார்க்க போறோம். என்னோட கரண்ட் இன்புட் சி, என்னோட டாப் ஆஃப் த ஸ்டாக் 1. ஐடியலா இருக்கணும்ன்றது எப்படி டினோட் பண்ணுவோம், இந்த போர்ஷன்ல என்ன இருக்கோ அது அப்படியே இந்த இடத்துல போட்டோம்னா ஐடியலா இருக்கணும்னு அர்த்தமா. ஓகே. இத வந்துட்டு இங்க அப்படியே போட்டதால ஐடியலா இருக்கும். பட் ஸ்டேட்டை மட்டும் சேஞ்ச் பண்றோம். Q நாட்ன்ற ஸ்டேட்ல இருந்து Q1ன்ற ஸ்டேட்டுக்கு போயிட்டோம். இப்போ இந்த Q1ல என்ன பண்ணுவோம், இந்த புஷ் பண்ணது எல்லாத்தையும் அப்படியே பாப் பண்ணி எடுத்துருவோம். அவ்வளவுதான். ஓகே. நெக்ஸ்ட் இப்போ என்னோட இன்புட் ஹெட் எங்க வந்துரும், 1க்கு வந்துரும். ஓகே. இப்போ என்னோட கரண்ட் இன்புட் என்ன, 1. டாப் ஆஃப் த ஸ்டாக்ல என்ன இருக்கு, 1 இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணணும், பாப் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணுமா. சோ பாப் ஆப்ரேஷன் எப்படி டினோட் பண்ணுவோம், இந்த ஸ்லாஷ்க்கு அப்புறம், அதாவது ரைட் சைட்ல எப்சிலான் இருந்துச்சுன்னா டாப் ஆஃப் த ஸ்டாக்ல இருக்கிறத பாப் பண்ணணும் அப்படின்னு அர்த்தமா. ஓகே. அதனால இங்க இந்த இடத்துல வந்து எப்சிலான் போட்டிருக்கோம். சோ டாப் ஆஃப் த ஸ்டாக்ல இருக்கக்கூடிய இந்த 1 இந்த என்ன பண்ணுவோம், இந்த ஸ்டெப்ல பாப் பண்ணிடுவோம். ஓகே. அடுத்து என்னோட ஹெட் பாயிண்டர் எங்க வருது, 0க்கு வருது. ஓகே. இப்போ இங்க என்ன பண்ணுவோம்னா என்னோட கரண்ட் இன்புட் என்ன, 0. டாப் ஆஃப் த ஸ்டாக் என்ன, 0. ஏன்னா இங்க இருந்து 1 பாப் பண்ணிட்டோம். சோ இப்போ என்னோட டாப் ஆஃப் த ஸ்டாக் என்ன இருக்கு, 0 இருக்கு. இந்த 0 நான் என்ன பண்ணணும், இந்த கரண்ட் இன்புட் 0க்கு இந்த டாப் ஆஃப் த ஸ்டாக்ல இருக்க 0வை பாப் பண்ணணும். ஸோ எப்சிலான் டினோட் பண்ணா பாப் ஆப்ரேஷன் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ நான் எப்சிலான் டினோட் பண்ணிருக்கேன். ஓகேவா? ஓகே. அடுத்த 0 வருது. சேம் இதே ப்ராசஸ் தான். இந்த கரண்ட் இன்புட் 0, டாப் ஆஃப் த ஸ்டாக்ல என்ன ஆயிடும், ஒரு 0 ஆயிடும். ஒரு 0 ஆயிடும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த 0வை இந்த 0க்கு பாப் பண்ணியாச்சு. சோ இந்த 0க்கு இங்க இருக்கக்கூடிய 0வை பாப் பண்ணிடணும். பாப் பண்ணிட்டோம். பாப் பண்றதுக்கு என்ன நொட்டேஷன், எப்சிலான். ஓகே. இப்போ இதையும் பாப் பண்ணிடுவோம். இப்போ என்னோட டாப் ஆஃப் த ஸ்டாக் என்னவாயிடும், Z நாட் ஆயிடும்.
அண்ட் என்னோட இன்புட் எப்போ என்னாச்சு இருக்கிற எல்லா இன்புட் இன்புட் சிம்பிள்ஸையும் நான் வந்து ரெகக்னைஸ் பண்ணிட்டேன். ஸோ ஆஸ் வெல் அஸ் நான் ஃபைனல் ஸ்டேட்டையும் ரீச் ஆயிட்டேன். ஸோ என்னுடைய ஸ்ட்ரிங் என்ன அக்செப்ட் ஆயிடுச்சு. ஸ்ட்ரிங் டபிள்யூ இஸ் அக்செப்டட் பை அ பிடிஏ புஷ் டவுன் ஆட்டோமேட்டா அப்படின்னு அர்த்தம். ஓகே ஓகே. இப்ப என்னோட கரண்ட் இன்புட் என்ன? டெல். டெல்னா என்ன அர்த்தம்? எண்ட் ஆஃப் த இன்புட் டேப் எல்லாத்தையுமே ரெகக்னைஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ டெல்ன்றது என்னோட கரண்ட் இன்புட். என்னோட டாப் ஆஃப் த ஸ்டாக் என்ன ஆயிடுச்சு? Z0, அதாவது ஸ்டாக் எம்டி ஆயிடுச்சு. ஓகே, ஸ்டாக்கும் எம்டி ஆயிடுச்சு, இன்புட் டேப்பும் எம்டி ஆயிடுச்சு. அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? என் ஃபைனல் ஸ்டேட்டை ரீச் பண்ணி ஆகணும். அண்ட் இந்த இடத்துல எந்த சேஞ்சுமே இல்லை. இங்க இருக்கிறது அப்படியே நான் இந்த ரைட் சைடு போட்டு, அதாவது டாப் ஆஃப் த ஸ்டாக்ல இருக்கிறது அப்படியே ஸ்லாஷ் பக்கத்துல இருக்கக்கூடிய ரைட் சைடுல அப்படியே டிட்டோவா இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? நோ சேஞ்ச் அப்படின்னு அர்த்தமா? சோ எந்த சேஞ்சுமே இல்ல. ஜஸ்ட் நான் ஃபைனல் ஸ்டேட்டுக்கு மட்டும் ரீச் ஆகிறேன். ஸ்டேட்டை மட்டும் சேஞ்ச் பண்றேன். ஓகேவா? கியூ ஒன்ன்ற ஸ்டேட்ல இருந்து டெல்ன்ற இன்புட்டை வாங்கிட்டு எங்க போறேன்? Q2ன்ற ஸ்டேட்டுக்கு போறேன். ஓகேவா? இப்போ இந்த Q2ன்ற ஸ்டேட்டுக்கும் நான் ரீச் ஆயிட்டேன். என்னோட இன்புட் டேப்பும் எம்டி ஆயிடுச்சு, as well as என்னோட ஸ்டாக்கும் எம்டி ஆயிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த string W is accepted by a pushdown automata and string W is belongs to the language of pushdown automata. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் இன்ஸ்டன்டேனியஸ் டிஸ்கிரிப்ஷன் பார்க்கலாம். இன்ஸ்டன்டேனியஸ் டிஸ்கிரிப்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்டா கான்செப்ட் பார்த்துடலாமா? ஓகே. இந்த WCW இந்த W எல்லாத்தையுமே என்ன பண்றோம்? லூப்ல வச்சு புஷ் பண்ணிடுறோம். சி வரும்போது அந்த ஸ்டேட்ல இருந்து அடுத்த ஸ்டேட்டுக்கு போயிடுறோம். அண்ட் சிக்கு அப்புறம் இருக்கிறது எல்லாத்தையும் எக்ஸாக்டா மேட்ச் பண்ணி என்ன பண்றோம்? பாப் பண்ணிடுறோம். பாப் பண்ணிட்டு இந்த டெல் வரும்போது ஃபைனல் ஸ்டேட்டுக்கு ரீச் ஆயிட்டு அதுதான்ப்பா, நான் எல்லாம் என்பிட்டு ரெகக்னைஸ் பண்ணிட்டேன். ஃபைனல் ஸ்டேட்டுக்கும் ரீச் ஆயிட்டேன். என்னோட ஸ்டாக்கும் எம்டி ஆயிடுச்சுப்பா. ஏன்னா நான் தான் இங்க போட்டது எல்லாத்தையும் இங்க வந்து லூப்ல, இந்த லூப்ல போட்ட எல்லாத்தையுமே இந்த லூப் வச்சு எல்லாத்தையும் வெளியே எடுத்துடுறேன்ல, பாப் பண்ணிடுறேன்ல. சோ நான் ஃபைனல் ஸ்டேட்டை ரீச் ஆயிடுறேன். இப்போ இந்த கதையை தான் இங்க வந்து டிஸ்கிரிப்ஷனா எழுத போறோம். எழுதலாமா? ஓகே. இந்த இடத்துல எப்பவுமே இது இந்த இன்ஸ்டன்டேனியஸ் டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது ஒரு ட்ரிபிள் சிஸ்டம். இங்க என்ன வரும்? ஸ்டேட்ஸ் வரும், இங்க ரிமைனிங் இன்புட்ஸ், இங்க ஸ்டாக்கோட கண்டென்ட். ஓகேவா? ஓகே. இப்போ இனிஷியலா நான் Q நாட்ன்ற ஸ்டேட்ல இருக்கேன். என்னோட ஸ்ட்ரிங் என்ன? W என்ன? 001C100 டெல். அதான் இங்க அப்படியே இங்க எழுதியிருக்கேன். இனிஷியலா என்னோட ஸ்டாக்ல என்னென்ன இருக்கு? Z0ன்னு இருக்கு. இப்போ Q0ன்ற ஸ்டேட்ல இருந்து 0ன்ற இன்புட் வாங்கிட்டு எங்க தான் போறேன்? Q0க்கே தான் போறேன். அதுதான் இங்க எழுதியிருக்கேன். இந்த Q0 என்ன பண்றேன்? போகும்போது இந்த ஸ்டாக்குள்ள போட்டு போயிடுறேன். ஓகேவா? அப்போ இந்த ஸ்டாக்கோட டாப் என்னன்னு மாறிடுது? 0 அப்படின்னு மாறிடுது. இப்போ அடுத்து Q0ன்ற ஸ்டேட்ல இருந்து இந்த இன்புட், இந்த 0, ஓகேவா? இந்த 0வை ரீட் பண்றேன். ரீட் பண்ணிட்டு எங்க தான் போறேன்? மறுபடியும் Q0க்கே தான் போறேன். சோ இங்க இருக்க 0 போகும்போது என்ன பண்ணிட்டு போயிடுறேன்? இந்த ஸ்டாக் உள்ள புஷ் பண்ணிட்டு போயிடுறேன். இப்ப என்னோட ஸ்டாக், டாப் ஆஃப் த ஸ்டாக் என்ன? இந்த 0. அடுத்து என்னோட இன்புட் என்ன? ரிமைனிங் இன்புட் 1C100 டெல். இதுதான் என்னோட ரிமைனிங் இன்புட். மறுபடியும் நான் எங்க தான் இருக்கேன்? ஏன்னா சிக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாத்தையுமே நான் புஷ் தான் பண்ணும். ஒரே ஸ்டேட்ல வச்சு புஷ் பண்ணிடுறேன் லூப்ல. ஓகேவா? அப்போ நான் Q0ன்ற ஸ்டேட்ல இருந்து 1ன்ற இன்புட்டை வாங்கிட்டு எங்க போறேன்? Q0க்கே தான் வரேன். அண்ட் இந்த 1ன்றத என்ன பண்றேன்? போகும்போது ஸ்டாக் உள்ள புஷ் பண்ணிட்டு போயிடுறேன். சோ என்னோட டாப் ஆஃப் த ஸ்டாக் என்னன்னு மாறிடும்? 1ன்னு மாறிடும். ஓகேவா? அடுத்து Q0ன்ற ஸ்டேட்ல இருந்து Cன்ற இன்புட்டை வாங்குறேன். Cன்ற இன்புட் வாங்கிட்டு எங்க வந்துடுறேன்? Q1க்கு வந்துடுறேன். ஓகேவா? Q0ன்ற ஸ்டேட்ல இருந்து கரண்ட் இன்புட் Cன்றத வாங்கிட்டு எங்க வந்துடுறேன்? Q1க்கு வந்துடுறேன். ஓகேவா? இங்க இருக்கக்கூடிய ரிமைனிங் இன்புட் என்ன? Cன்றத வந்து அப்படியே தான் வச்சிருக்கேன் இல்லையா? சோ இங்க என்ன கண்டென்ட் இருக்கோ அது அப்படியே குழந்தைங்க எழுதணும்னா என்ன அர்த்தம்? ஐடியலா இருக்கும். பட் ஸ்டேட்டை மட்டும் சேஞ்ச் பண்றோம். Q0ன்ற ஸ்டேட் வந்து Q1க்கு மட்டும் வந்துட்டோம். இந்த இன்புட் ஸ்டாக் என்னவா தான் இருக்கு? எங்க என்ன இருக்கோ அது அப்படியே தான் இருக்கு. ஏன்னா நோ சேஞ்ச். அதை நான் புஷ்ஷும் பண்ணல, எதையுமே பாப்பும் பண்ணல. ஓகேவா? ஓகே. இப்ப நான் C ய ரீட் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்து மீதி ரிமைனிங் இன்புட் என்னப்பா?
100 del அதை எடுத்து இங்க எழுதியாச்சு. ஓகே. இப்போ இந்த சிக்கு அப்புறம் வந்த உடனே இங்க இருக்க ஒவ்வொன்றுத்துக்கும் எக்ஸாக்ட் மேட்சா இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுத்தையும் என்ன பண்ண போறோம்? பாப் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ இந்த ஒன்னுக்கு கரண்ட் இன்புட் இந்த ஒன்னுக்கு ஸ்டாக்கோட டாப்ல இருக்க ஒன்னை என்ன பண்ண போறோம்? பாப் பண்ண போறோம். அப்ப இங்க இருக்கக்கூடிய மீதி ரிமைனிங் இன்புட் என்ன? 00 del. இத பாப் பண்ணிட்டோம்னா மீதி இருக்கக்கூடிய டாப் ஸ்டாக் கண்டென்ட் என்ன? 00 z0. அதை எடுத்து இங்க எழுதியாச்சு. இப்ப என்னோட ரிமைனிங் இன்புட் என்ன? 00 del. அதை கொண்டு வந்து இங்க எழுதிட்டேன். Q1ன்ற ஸ்டேட்ல இருந்து ஜீரோன்ற இன்புட்டை வாங்கிட்டு அந்த இன்புட்டை மறுபடியும் எங்கதான் வரேன்? Q1க்கு தான் வரேன். வரும்போது என்ன பண்றேன்? டாப் ஆஃப் த ஸ்டாக்ல இருக்கக்கூடிய ஜீரோவை பாப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகேவா? இந்த கரண்ட் இன்புட் ஜீரோக்கு டாப் ஆஃப் த ஸ்டாக்ல இருக்கக்கூடிய ஜீரோவை பாப் பண்ணிடுறேன். அப்ப என்னோட ரிமைனிங் இன்புட் 0 del ஆயிடும். இத பாப் பண்ணிட்டா மீதி இருக்கக்கூடிய ஸ்டாக் கண்டென்ட் என்ன? 0 z0 ஆயிடும். ஓகே. இப்போ அடுத்து இருக்கக்கூடிய ரிமைனிங் ஜீரோக்கு டாப் ஆஃப் த ஸ்டாக்ல இருக்கக்கூடிய ஜீரோவை பாப் பண்ண போறேன். Q1ன்ற ஸ்டேட்ல இருந்து எங்கதான் வரேன்? Q1ன்ற ஸ்டேட்டுக்கே தான் வரேன். அண்ட் என்ன பண்ண போறேன்? பாப் பண்ண போறேன். Q1ன்ற ஸ்டேட்ல இருந்து இந்த ஜீரோன்ற இன்புட்டை வாங்கிட்டு Q1கே வரும்போது என்ன பண்றேன்? ஸ்டாக்ல டாப் ஆஃப் த ஸ்டாக்ல இருக்கக்கூடிய ஜீரோவை பாப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகேவா? இந்த ஜீரோக்கு டாப் ஆஃப் த ஸ்டாக் இந்த கரண்ட் இன்புட் ஜீரோக்கு டாப் ஆஃப் த ஸ்டாக்ல இருக்கக்கூடிய ஜீரோவை பாப் பண்ணிடுறேன். அப்ப எனக்கு என்னதான் இருக்கும்? ரிமைனிங் டெல் இருக்கும், Z0 இருக்கும். இப்போ Q1ன்ற ஸ்டேட்ல இருந்து டெல்ன்ற இன்புட்டை வாங்கிட்டு எங்க வந்துடுறேன்? Q2க்கு வந்துடுறேன். பட் என்னவா ஐடியலா தான் இருக்கு. ஓகேவா? ஸ்டேட்டை மட்டும் தான் நான் சேஞ்ச் பண்றேன். ஸோ Q1ன்ற ஸ்டேட்ல இருந்து டெல்ன்ற இன்புட்டை வாங்கிட்டு Q2ன்ற ஸ்டேட்டுக்கு மட்டும் வந்துடுறேன். ஓகேவா? அண்ட் ஃபைனல் ஸ்டேட்டையும் ரீச் ஆயிட்டேன். என்னோட டாப் ஆஃப் த ஸ்டாக் என்ன? Z0. ஓகேவா? ஸோ Z0னா என்ன அர்த்தம்? எல்லா இன்புட்டையுமே நான் ரெகக்னைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இன்ஸ்டன்டேனியஸ் டிஸ்கிரிப்ஷன் புரிஞ்சுதா? இந்த வீடியோல டிரான்சிஷன் டயக்ராம் அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் டிஸ்கிரிப்ஷன் இந்த எக்ஸாம்பிளுக்கு எப்படி போடணும் அப்படின்றத கத்துக்கிட்டோம் இல்லையா? இந்த எக்ஸாம்பிளுக்கான டிரான்சிஷன் ஃபங்க்ஷனை ஹோம்ஒர்க்கா நீங்க போடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோல ஒரு ஸ்ட்ரிங்குக்கு மட்டும்தான் டிரான்சிஷன் டயக்ராம் எப்படி போறதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். ஒரு லாங்குவேஜுக்கு டிரான்சிஷன் டயக்ராம் எப்படி போறது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அண்ட் இதுக்கான ஆன்சர்ஸையும் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Thank you.